ஸோ கைஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் தட் அவர் சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் கெட்டிங் ஃபெயிலியர். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக சக்ஸஸாக போகாது, கண்டிப்பாக அது ஃபெயிலியர் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபெயிலியராக போகிறதுக்கான ஒரு 6 ரீசன்ஸ் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எந்த சாஃப்ட்வேர் பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படிங்கிறது ரெக்யர்மெண்ட் கேதரிங். நீங்கள் ரெக்யர்மெண்ட்டை எவ்வளோக்கு எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ தான் உங்கள் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும் ஆக்சுவலாக. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கிளைண்ட்ஸ் ஜென்ரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளைண்ட்ஸ்க்கு டெக்னிக்கலை பற்றி ஒன்றுமே தெரியாது. அவங்க வெப்சைட்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும், அது எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஐடியா கூட இருக்காது. அவங்கள பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் வேணும், எனக்கு ஒரு வெப்சைட் வேணும், ஒரு பிளாக் வேணும், ஒரு ஸ்கூலுக்கு ஒரு வெப்சைட் வேணும், என்னோடய பிஸ்னஸ்க்கு ஒரு வெப்சைட் வேணும் அப்படிங்கிறத அவங்களோட கொஸ்டினாக இருக்குமே தவிர மற்றபடி என்ன இருக்கணும் அப்படிங்கிறத அந்த தாட்டில் இருக்கவே இருக்காது. ஏன்னா தே ஆர் த எண்டு கிளைண்ட் அப்படின்னா அவங்களுக்கு இந்த டெக்னிக்கலை பற்றிலாம் எந்த ஐடியாவுமே இருக்காது. ஸோ அதே தான் இங்கேயும் வரும். நீங்கள் ரெக்யர்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஷுட் நாட் வெயிட், ஓகே அவர் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது. ஆஸ் அ பிஸ்னஸ் அனலிஸ்ட், ஆஸ் அ டெவலப்பர், we should get the information from their mind actually. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். ரெக்யர்மெண்ட் கேதரிங் எப்போ நம்ம வந்து அந்தளவுக்கு டெப்த்தாக போயிட்டு யூசர்கிட்ட கேட்க முடியும்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கும்போது மட்டும்தான் யூ கேன் ஏபிள் டு கோ இன்டு தட் அண்ட் வி கேன் கெட் த இன்ஃபர்மேஷன். ஓகேவா? ஸோ இன்கேஸ் உங்களுக்கு டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இல்லைன்னா இந்த பார்ட்டை நீங்கள் பண்ண முடியாது. ஒன்லி வென் யூ ஆர் ஸ்ட்ராங் இன் த technical thing, then only you can able to do this process actually here. Okay, so first process அப்படிங்கிறது requirement gathering actually here. ஓகேவா? in case requirement gather இல்லை அப்படின்னா அஃப்கோர்ஸ் இது இந்த இடத்துல கண்டிப்பாக டெஃபினெட்லாக ஃபெயிலியர் தான். நீங்கள் மற்ற அடுத்த வர ஸ்டெப்ஸில் நீங்கள் என்ன தான் கரெக்டாக பண்ணியிருந்தாலும் ரெக்யர்மெண்ட்டு கரெக்டாக நீங்கள் பண்ணல அப்படின்னா டெஃபினெட்லி இட் கோஸ் டு த ஃபெயிலியர். அதர்வைஸ் நம்ம ப்ராஜெக்ட் எண்ட் ஆகாது, அது கண்டினியூஸாக டெவலப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆக்சுவலாக. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா புவர் கம்யூனிகேஷன். இந்த புவர் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் இங்கிலீஷ் ஆர் தமிழ் ஆர் வாட் எவர் இட் மேபி. இது வந்து என்னென்னா when you want to convey your things, like ஒரு டெவலப்பர் கிளைண்ட் கிட்ட பேசுறது, அது ஒரு கிளைண்ட் டெவலப்பர் கிட்ட பேசுறது, ஒரு மிஸ்கம்யூனிகேஷன். அது நீங்கள் அவர் ஒன்று சொல்லியிருப்பாரு, நீங்கள் ஒன்று புரிஞ்சிருப்பீங்க, நீங்கள் ஒன்று சொல்லியிருப்பாங்க, அவர் ஒன்று புரிஞ்சிருப்பார் ஆக்சுவலாக. இதை வந்து புவர் கம்யூனிகேஷன். ஸோ எப்போவுமே ஒரு விஷயத்தை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா பிகாஸ் ஒரு டெவலப்பர் அப்படின்னா நம்மளோட தாட் எல்லாமே டெக்னிக்கலாக இருக்கும். ஒரு கிளைண்ட் அப்படிங்கிறவங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது. அவங்களை பொறுத்த வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லாகின் ஸ்க்ரீன் பண்ணி கொடுங்க, 2 இன்புட் பாக்ஸ் கொடுன்னு சொல்லிட்டு கிளைண்ட் சொல்லிடுவாங்க. பட் அந்த லாகின் ஸ்க்ரீன் எப்படி இருக்கணும், லோகோ வேணுமா வேணாமா, ஃபர்கெட் பாஸ்வேர்டு இருக்கணுமா, பட்டன் வந்துட்டு சென்டரில் இருக்கணுமா, இல்லை எல்லாமே நம்ம மூவ் பண்ணணுமா, இல்லை அந்த பேஜில் அவங்களோட வெப்சைட்டோட லோகோ ரைட்டில் வைக்கணுமா, லெஃப்ட்டில் வைக்கணுமா, கீழே வந்து காப்பிரைட் வைக்கணுமா, அதே போல் லாகின் ஸ்க்ரீனில் வந்து அந்த இமெயில் மொபைல் நம்பர் வைக்கணுமா, இல்லை இமெயில் மட்டும் வைக்கணுமா, இல்லை மொபைல் நம்பர் மட்டும் வைக்கணுமா, பாஸ்வேர்டில் வந்து என்ன ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வைக்கணும். ஸோ ஜஸ்ட் கிளைண்ட்டு சொல்கிறது என்னென்னா எனக்கு ஒரு லாகின் ஃபார்ம் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. ஸோ வி ஹேவ் டு ஆஸ்க் தம் கிளியர்லி, லைக் இதெல்லாம் என்னென்ன வேணும் அப்படிங்கிறதுலாம் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. இந்த ஸ்டாண்டர்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் எம்என்சிலாம் போனீங்க அப்படின்னா டிசிஎஸ், சிடிஎஸ், இன்ஃபோசிஸ்லாம் போகும்போது அங்கே பிஸ்னஸ் அனலிஸ்ட் இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் த ரூல்ஸ் தே வில் ஆஸ்க் த ரெக்யர்மெண்ட் அண்ட் ஆல் தி திங்ஸ். ஈவன் அங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளைண்ட்டை உள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் பிஏலாம் இருக்கிறதுக்கு ரொம்ப டவுட் தான். ஸோ அந்த டைமில் டேரெக்டாகவே டெவலப்பர்ஸ் தான் ரெக்யர்மெண்ட் போவாங்க. இந்த அஜைல் மெத்தடாலஜி தான் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் லீடு தான் வந்து எடுப்பாங்க. ஸோ அங்கே பிஸ்னஸ் அனலிஸ்ட் அப்படிங்கிறது இட்ஸ் லிட்டில் பிட் tough actually, depends on the project. I'm not telling all the projects. ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பிஏ இருக்கிறது சான்ஸ் கிடையாது. அந்த டைமில் டெவலப்பர் தான் கிளைண்ட் இன்ட்ராக்ஷன் பண்ணி நீங்கள் தான் இந்த மாதிரி ரெக்கமெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் ஒரு சிம்பிள் லாகின் ஃபார்ம் கிளைண்ட் சொல்லிட்டு போயிட்டாரு, அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்களா ஆக்சுவலாக. ஸோ இந்த ப்ராசஸ் தான். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன அப்ளிகேஷன் பண்ண போகிறீங்களோ அதோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் புரியும் ஆக்சுவலாக. ஸோ த செகண்ட் பாயிண்ட் இஸ் புவர் கம்யூனிகேஷன். ஸோ when you are not able to convey that what you are thinking or you are not able to understand what the client is saying, so both will be come under the the project will go to the failure mode. In case அந்த மாதிரி சின்னரில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் கூட ஒரு ஜூனியரையோ அல்லது உங்கள் கூட ஒரு சீனியரையோ அல்லது உங்களுக்கு ஈக்குவலான ஒரு டெவலப்பரையும் நீங்கள் வைக்கும்போது when you both உங்கள் 2 பேத்துக்குள்ள ஒரு நல்ல கம்யூனிகேஷன் இருக்கும்போது நீங்கள் தப்பாக சொன்னாலும் அவர் ஹெல்ப் பண்ணுவார், அவர் தப்பாக சொன்னாலும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்களே எல்லாத்துக்கும் இஃப் யூ இன்ஸ்ட் ஆஃப் கோயிங் ஃபார்வர்ட் you can ask your colleagues or you can use your junior developers to help you in order to communicate your things to the client actually. ஓகே, அதே போல் கிளைண்ட் ஏதாவது சொல்லும்போது உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் புரிஞ்சிருக்கு அப்படின்னா அவர் கொஞ்சம் புரியும் போது யூ கேன் ஏபிள் டு ஈஸிலி கோரிலேட் த திங்ஸ் அண்ட் யூ கேன் ஃபைண்ட் த சொல்யூஷன் ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ அதனால தான் எப்போவுமே இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக. தேர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்ரியலிஸ்டிக் டைம்லைன் அண்டு பட்ஜெட். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக. முக்கியமாக இந்த பிரச்சனை எங்கே வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ்லேருந்து வரும் ஆக்சுவலாக.
ஏன்னா இது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் டெவலப்பர்ஸ் இந்த மாதிரி சொல்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. பட் அஃப்கோர்ஸ் டெவலப்பர்ஸ்க்கு வந்து அதை பற்றி ஐடியா இல்லைன்னா இந்த மாதிரி சொல்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் 99% இந்த இஷ்யூ எங்கேருந்து வரும்னா பிஸ்னஸ்லேருந்து வரும். பிஸ்னஸ் அப்படிங்கிறது மார்க்கெட்டிங் பீப்புள். இப்போ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் மார்க்கெட்டிங் பீப்புள் இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் எடுக்கிறதுக்கு கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 20 நாளில் வேணும்னு சொல்லுவாங்க. உடனே அவங்க ப்ராஜெக்ட் எடுக்கிறதுக்கு எப்படியோ அப்படி இப்படிலாம் பேசிட்டு ஓகே நாங்கள் வந்து 15 டேஸ்லேயே முடிச்சு கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மார்க்கெட்டிங் பீப்புளுக்கு டெக்னிக்கலை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆக்சுவலாக அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த கிளைண்ட்டை உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். ஸோ என்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஓகே எங்கள்கிட்ட பெரிய டீம் இருக்குது, அவங்க என்ன வேணாலும் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. உள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ரெக்யர்மெண்ட் பார்த்திங்கன்னா என்டையர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க ஒரு இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் சொல்லியிருப்பாங்க. அந்த இ-காமர்ஸ் அப்ளிகேஷனோட ரெக்யர்மெண்ட் கேட்கும்போது தான் அது ஒரு ERP அப்ளிகேஷனாக இருக்கும். அது ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு இ-காமர்ஸ் அப்ளிகேஷனுக்கு அந்த பிஸ்னஸ் கீழே கிட்டத்தட்ட ஒரு 15 வெண்டார்ஸ் இருக்காங்க. அந்த ஈச் வெண்டாருக்கும் நான் வந்து ஒரு இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணணும். அவங்க ஈச் வெண்டாருக்கும் நான் என்னென்ன ப்ராடக்ட் கொடுத்துருக்கேன், அவங்க என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு மெட்டீரியலுக்கான டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இ-காமர்ஸ் அப்ளிகேஷனில் ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலாக இட்ஸ் கம்ஸ்ன்றது ERP. ஸோ இது கிளைண்ட்டுக்கு தெரியவே தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது சிம்பிள் இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் சொல்லிடுவாங்க. பிரச்சனை எங்கே வரும்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த மார்க்கெட்டிங் பீப்புள் தான். இந்த மார்க்கெட்டிங் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள்ட்ட வந்துட்டு ஓகே கடைசியில் பார்த்தா அது ஒரு ERP அப்ளிகேஷனாக தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம டீம் லீடர்கிட்ட சொல்லி மார்க்கெட்டிங் டீம்கிட்ட சொல்லி இது வந்து இ-காமர்ஸ் அப்ளிகேஷனே கிடையாது, இது ஒரு ERP அப்ளிகேஷன், இந்த ப்ராடக்ட் நம்ம கம்பெனியில் கிடையாது, இது வந்து நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது தான் அப்புறம் தான் தெரியும் உங்களுக்கு இதோட பட்ஜெட்டு இதோட டைம்லைன் எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மார்க்கெட்டிங் டீம் என்ன பண்ணியிருப்பாங்க, அது ஒரு இ-காமர்ஸ் அப்ளிகேஷனை பிச் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட கடைசியில் ஃபைனல் ரெக்யர்மெண்ட் வரும்போது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு ERP அப்ளிகேஷனாக தெரியும் ஆக்சுவலாக. ஸோ இந்த டைம்லைன் அண்ட் பட்ஜெட் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மோரோவர் பார்த்தா அன்ரியலிஸ்டிக் டைம்லைன் ஆக்சுவலி ஹியர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைனல் ஸ்டேஜ் விச் மீன்ஸ் இன்அடிக்வேட் டெஸ்டிங். ஸோ டெஸ்டிங் ஒழுங்காக பண்ணாமல் அப்படியே டெவலப்பர்லேருந்து டேரெக்டாக கொண்டு போகிறது ஆக்சுவலாக. ஸோ இப்போ ரீசெண்டாக நான் இப்போ லாஸ்ட் வீக் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அந்த ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 டெவலப்பர், ஒரு ஃப்ரண்ட் எண்டு ஒரு பேக் எண்டு, ப்ளஸ் நாங்கள் 2 பேருமே ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் தான் ஆக்சுவலாக. பட் இப்போதைக்கு நாங்கள் டாஸ்க் பண்ணுறதுனால நான் வேகமாக API பண்ணுவேன், அவன் இன்டெகிரேட் பண்ணுவேன் ஆக்சுவலாக. ஸோ வி போத் ஆர் ஒர்க்கிங். இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தான் பண்ணுறோம், நாங்கள் அப்படியே கொண்டு போய் டெப்ளாய் பண்ணுவோம், உடனே கிளைண்ட்டுக்கு போகுது ஆக்சுவலாக. கிளைண்ட் உடனே எடுத்து ஓகே அவங்களோட தாட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கொடுத்தோன்னே ஓகே அது ஃபைனல் அப்ளிகேஷன் நினச்சிக்கிறாங்க. பட் அவங்களுக்கு தெரியாது இடையில டெஸ்டிங் ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எப்போவுமே டெவலப்மெண்ட்டில் முக்கியமாக சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் டெஸ்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக. இப்போ நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிறதுல வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் 2 பேர் ஒர்க் பண்ணிவிட்டு நான் டெஸ்ட்டே பண்ண மாட்டேன். ஏன்னா அவ்வளோ டைம் இல்லை எங்களுக்கு. ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்க்ரீன் முடிக்கணும், 10 ஸ்க்ரீன் இன்டெகிரேட் பண்ணணும், 10 ஸ்க்ரீன் அப்படியே டெப்ளாய் பண்ணணும். ஸோ இதில் எங்கே டெஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது? நாங்கள் டெஸ்ட்லாம் பண்ணுறதே கிடையாது. சும்மா நான் இன்சர்ட் பண்ணுவேன், டேட்டா இன்சர்ட் ஆச்சா ஓகே ஃபைன் கம்ப்ளீட் த டாஸ்க் அப்படின்னு சொல்லி போட்டு புஷ் பண்ணி விட்ருவேன் ஆக்சுவலாக. அதை போய் கிளைண்ட்கிட்ட போய் சண்டை போட்டு வருவாங்க. தென் ஃபைனலாக வரும்போது நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நீங்கள் தான் டெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவோம் ஆக்சுவலாக. ஸோ டெஸ்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நம்ம சாஃப்ட்வேர் ஃபீல்டில் டெவலப்மெண்ட்டில் ஃபைனல் ப்ராசஸ்க்கு முன்னாடி ப்ராசஸ் டெஸ்டிங். இந்த டெஸ்டிங்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 லேயர் வச்சுருப்பாங்க. ஒன்று வந்து சிஸ்டம் இன்டெகிரேஷன் டெஸ்டிங், நெக்ஸ்ட் வந்து யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங், கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் டெஸ்டிங் சொல்லி வச்சுருப்பாங்க ஆக்சுவலாக. கண்டிப்பாக அந்த 3 டெஸ்டிங் எல்லா சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ்லையும் கிளைண்ட் அப்ளிகேஷன்ஸ் வச்சுருப்பாங்க. அட்லீஸ்ட் மினிமம் 2 வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக UAT இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீ ப்ரொடக்ஷன் டெஸ்டிங் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ ப்ரீ ப்ரொடக்ஷன் டெஸ்டிங் அப்படிங்கிறது ப்ரொடக்ஷன் போகும்போது மட்டும்தான் இருக்கும். மற்றபடி UAT டெஸ்டிங் அப்படிங்கிறது டெஃபினட்டாக இருக்கும் ஆக்சுவலாக. UAT இல்லாமல் கண்டிப்பாக எந்த அப்ளிகேஷனும் டெஸ்டிங்க்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகவே போகாது. சம் கிளைண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா UATக்கு முன்னாடி SITன்னு வச்சுருப்பாங்க, விச் இஸ் கால் சிஸ்டம் இன்டெகிரேஷன். சம்டைம்ஸ் இந்த சிஸ்டம் இன்டெகிரேஷன் டெஸ்டிங் நம்மளே டெவலப்பர்ஸே பண்ணிவிட்டு புஷ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சில இடத்துல டெஸ்டிங் டீமே வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ டெஸ்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் டெஸ்டிங் பண்ணாமல் ப்ராஜெக்டை புஷ் பண்ணிங்க அப்படின்னா என்ன தான் நீங்கள் ஒரு பெரிய இன்டெலிஜென்ட் டெவலப்பராக இருந்தாலும் 99% கண்டிப்பாக எரர் வரும் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ டெஸ்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஈவன் தோ யூ ஆர் டூயிங் யுவர் திங்ஸ் வெல். ஓகேவா? நீங்கள் உங்கள் டாஸ்க்கை ஒழுங்காக பண்ணாலும் ப்ராஜெக்ட்டில் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கும், டேட்டா இஷ்யூ இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் தட் டெஸ்டிங் இஸ் வெரி inevitable ஃபார் டெவலப்மெண்ட் ஆக்சுவலி ஹியர். ஓகேவா? ஸோ 5th பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்அடிக்வேட் ரிசோர்ஸஸ். அதாவது ஒரு ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெவலப்பர் மட்டும் வச்சுருப்பாங்க, பேக் எண்டுக்கு 2 பேர் வச்சுருப்பாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் என்ன பண்ணுவான்னு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் எண்டுக்கு ஒருத்தர் போது பேக் எண்டில் நிறைய ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எகெயின் மேபி அந்த ப்ராஜெக்ட்டில் அப்படி இருக்கலாம். பட் ஜென்ரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் எண்டுக்கும் அதே ஒர்க் தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஐ எம் நாட் கிவிங் சம் ப்ரியாரிட்டி டு த ஃப்ரண்ட் எண்ட். ஜஸ்ட் an எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக. ஓகே? ஸோ ஃப்ரண்ட் எண்டுக்கு இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணும்போது தான் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணாமல் ஒரே ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப் பண்ணால் ஒரு ஃப்ரண்ட் எண்டு பண்ணுவார், பேக் எண்டு பண்ணுவார், ஓகே அவர்கிட்ட எல்லா டாஸ்க் கொடுத்துடலாம் அப்படின்னா அது டைம் இழுக்கும் ஆக்சுவலாக.
பட் ஹவர் இன் கேஸ் 2 people ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு ஃப்ரண்ட் எண்டில் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு, பேக் எண்டில் ஒர்க் பண்ணுறாரு, ஈவன் தோ போத் ஆர் பர்டிகுலர் ஸ்டாக், மேபி ஆர் ஃபுல் ஃப்ரண்ட் எண்ட் ஆர் பேக் எண்ட், அது வந்து ஈஸியாக டாஸ்க்கு முடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ எப்போவுமே அந்த ரிசோர்ஸை மேனேஜ் பண்ணுறது, ரிசோர்ஸ் அந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ வேணும், இப்போ 10 daysக்கு அந்த ப்ராஜெக்ட் முடிக்கணும் அப்படின்னா எவ்வளோ ரிசோர்ஸை போட்டால் ஈஸியாக முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேணும் அப்படின்னா இந்த ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ நவ் த லாஸ்ட் ஒன்லி 6th பாயிண்ட் விச் இஸ் லேக் ஆஃப் எண்ட் யூசர் இன்வால்மெண்ட். இது நான் ஏற்கனவே சொன்ன அந்த பழைய கான்செப்ட் தான். எண்ட் யூசருக்கு இன்வால்மெண்ட்டே இல்லாமல் சும்மா ஜஸ்ட் ஏதோ கொடுத்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக ஒர்க் பண்ணும்போது அது 99% கண்டிப்பாக ஃபெயிலியர் போகும் ஆக்சுவலாக. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன அந்த சைனீஸ் எக்ஸாம்பிள் தான். அந்த சைனீஸ் பீப்புளுக்கு நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ பட் சம்ஹவ் அவங்க நமக்கு அந்த டாட்டா வந்து அவங்க கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர் கிவிங் த ப்ராஜெக்ட். பட் ஹவர் அங்கே உள்ளே இருக்க அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கோ உள்ளே இருக்கிற அந்த சைனீஸ் டெவலப்பர்ஸ்க்கோ யாருக்குமே வந்து நம்ம ஒர்க் பண்ணுறது அவங்க பிடிக்கவே இல்லை ஆக்சுவலாக. ஸோ பட் ஹவ் அஃப்கோர்ஸ் இட் கோஸ் டு த அட் த எண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கோட் ரிவ்யூ பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சைனீஸ் பீப்புள் தான் ரிவ்யூ பண்ணுவாங்க. அவங்க என்ன தான் நம்ம நல்லா பண்ணியிருந்தாலுமே வேணுக்குமே வந்து ரிப்போர்ட் வந்து ஒழுங்காக பண்ணல, எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தே ரோட் த ரிப்போர்ட். ஸோ யூசர் இன்வால்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். என்ன தான் நீங்கள் வந்து நல்லா பண்ணியிருந்தாலும் யூசர் வந்து இன்வால்மெண்ட்டாக இல்லை அப்படின்னா அஃப்கோர்ஸ் இட் கோஸ் டு த ஃபெயிலியர் கண்டிஷன் ஒன்லி. ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 reasons ஃபார் ஃபெயிலியர் ஆஃப் த சாஃப்ட்வேர் ஆக்சுவலி. இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட் தெரிஞ்சது அப்படின்னா ஜஸ்ட் போஸ்ட் இன் த கமெண்ட். ஸோ த 6 things are unclear and changing requirements frequently, poor communication and unrealistic timings as well as budgets, and the 4th point is inadequate testing. 5th வந்து பார்த்தீங்கன்னா inadequate resources, and வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்து லேக் ஆஃப் யூசர் இன்வால்மெண்ட். ஓகேவா? ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ராஜெக்டை ரன் பண்ணுறதுக்கான, ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான பாயிண்ட்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் உங்கள் லைஃப்பில் உங்கள் ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட்டில் இது இல்லாமல் வேறு ஒரு பாயிண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் போஸ்ட் இன் த கமெண்ட் அண்ட் இட் இஸ் ஆல்வேஸ் வெல்கம் ஃபார் த ஜூனியர் டெவலப்பர்ஸ் ஆல்சோ. ஓகேவா? ஸோ மற்றவங்களும் இதை தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலாக அதுக்காக. ஓகே, ஸோ எஸ், தேங்க்யூ, பாய்.